நான் துக்கு துக்குன்னு உசிறு போகும்போது எங்க பாட்டு அப்படிதாம்மா உசிறு போடுச்சு. 3 பொண்டாட்டி எங்க தாத்தனுக்கு வரிசையா வேணும்னு. எங்க தாத்தா ஆளு என்னால 6 அடி ஆட்டு சாட்டுமானாலே உனக்கு நல்லாவே தெரியுமா? எங்க தாத்தா அவர் பேரு உண்மையான பேரு சொல்ற தொங்க. ஓய் நீ இட்டாலும் சரியா எங்க தாத்தா ஆசையை நான் சொல்லாத விட மாட்டேன். 3 பொண்டாட்டி கட்டி 3 பொண்டாட்டிக்கு 12 பிள்ளைங்கம்மா. நிஜமாலுமே பெரிய குடும்பம் எங்க குடும்பம். 12 பிள்ளைங்க. திடீர்னு அவருக்கு வந்து கொரோனா அட்டாக் வந்துச்சா இல்ல சிக்கன் குடி வந்துச்சா தெரியல. 8-10 நாளா படுத்துக்கிட்டாருமா. அட என்னப்பா தாத்தா உனக்கு என்ன வேணும்? நான் தான் மூத்த பேரன், பெரிய மாமா மட்டும் பையன். தாத்தா நான் கூத்துக்கு போறேன், உனக்கு என்ன பன்னிக்கறி வேணுமா இல்ல கோட்டை வேணுமா இல்ல இட்லி வேணுமா சொல்லிட்டு ரொட்டி வேணுமா நினைச்சது கேக்குறேன். அத பாக்கணும் அத பாக்கணும்னு கேக்குறாருமா. எப்பா இட்லி வேணுமா கறிக்குழம்பு வேணுமா இல்ல களிமால் ஆசையாக்குதா சொல்லு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்ல. எங்க அப்பனை கூட்டி போய் நிறுத்துறேன் பாக்கல. எங்க அத்தமாரி கூட்டிட்டு வந்து சாரிச்சு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க பெரிய பாட்டி அது கொஞ்சம் நல்லா செகப்பா வளர்த்தே இருக்கும். அது வயசு அது 70-75 இருக்கும். அதை கூட்டிட்டு வந்து காட்டினேன். தாத்தா ஆயா பெரிய முன்ன தாலி கட்டினிய அவங்க பாட்டி வந்திருக்குது இதே பாக்கணும்யா. அதை பாக்கணும் அதை பாக்கணும்னுக்கிட்டே இருந்தாருமா. சரி எங்க நடுப்பாட்டி கூட்டிட்டு வந்து ஏரி வேலைக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70க்கு பக்கமா தான் இருக்கும். அதை கூட்டிட்டு வந்து நிறுத்தினேன். கட்டில் மேல படுத்துருக்கிறாள். சுத்தி முத்தி கூட இப்படி பார்வை வரலாமா. அதை பாக்கணும் அதை பாக்கணும்னுக்கிட்டே இருந்தாரு. சரி எங்க கடைச்சி பாட்டி கொஞ்சம் தரமான ஆமா உன்னாட்டம் சொல்ல போனா உன் கலவே போயிடுச்சு. சரி அது என்ன பண்ண பாட்டுக்கு தட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டு ஏன்டா பண்ணுச்சு. தாத்தா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. 8 நாளா படுத்துருக்கிறாரு. எதை கேட்டாலும் வேணாம் வேணாங்கிறாரு. தலையாட்டுறாரு. ஒரு அது உன்னையது பார்த்தா மூஞ்சி பார்த்தா ஒரு ஆசை தீருமா என்னமா தெரியல. ஐயா வாயானு கூட்டிட்டு வந்து எங்க பாட்டி மாட்டுக்கு தண்ணி கட்டி இருந்ததுல பிடிச்சி மாட்டை கட்டிவிட்டு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்த காலு மாட்டுல நிக்காச்சு. தாத்தா கடிச்சு பொண்டாட்டி நீ கட்டிட்டு வந்து அரூர்ல இருந்து அதுதான் வந்திருக்குது என்ன தாத்தா வேணும் அப்படின்னுச்ச. அப்ப கூட அதை பாக்கணும் அதை பாக்கணும். எங்க ஆயா வேற என்ன திட்டுறா. அதாவது போச்சு வாயா திறந்த வாயா என்ன மாட்டுக்கு தண்ணி கட்டுறது கூட விடாது கூப்பிட்டு வந்தியா என்ன அதை பாக்கணும் என்ன அதை பாக்கணும் அப்படின்னு எங்க பாட்டி கேட்டுட்டு இருந்துச்சு. எங்க ஆயாளுக்கு கோவம் வந்துருச்சு. இது கோவம் வந்துதான் என்ன அதை பாக்கணும் எதை பார்த்தாலும் அது வேணாம் வேணாம் அதை பாக்கணுங்கிறியா இவ பாக்கணும். எங்க தாத்தா அப்படின்னு மூச்சு போயிருச்சாயா கண்ணால பார்த்ததா அந்த மாதிரி நீ அறுத்து கட்டுறன்னு சொன்னிய அறுத்து வச்சியாவது கட்டி பண்ணாச்சு. எங்க பரம்பரையா அது ஒரு உச்சிராயா. நீங்க எப்படி கட்டினாலும் சரி. என் பேரு என்ன தெரியுமா? பேர கூட கேட்கல பிரியா. என் பேரு நாகதேவதி. பாம்பு இனத்துக்கு சேர்ந்தவங்க. அதுக்குதான் அப்படி எந்த நேரம் புஷி புஷின்னு இருந்துச்சா. இதெல்லாம் கையோட வரைக்கும் பிரியா இல்ல பாட்டவன். உடல் எல்லாம் மனித உடல் மனித உடல். ஆனா தலை மட்டும் சிரம் நாகம். அப்படி நாக இனத்தை சேர்ந்தவன் பேரும் நாகதேவதையாக நாகதேவதி. இந்த நாகதேவதை பெற்ற ஒரு தாய் தந்தை யாரம்மா? 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்துல சுமந்து இந்த அவனியில பெற்றாங்களே என் தாய் புண்ணிய தேவதி. அந்த புண்ணிய தேவதை யாரு? கண்ணே மணியே கல்கண்டே என்ன சொல்லிய போ. கண்ணே மணியே கல்கண்டே தேனே அமுதே. ஓடிட்டே வரேன். இல்லமா என்னமா சொன்னிய கல்கண்டே டின் அதுக்கு தான் கல்கண்டே தேனே. சரி சொல்லுமா ஓடிங்கப்பா.
எங்க அம்மா யார் தெரியுமா? அம்மா யாரு? ஆகையால் கவரி மாதா. ஓஹோ, உன் பெயர் நாகதேவதி, தாயின் பெயரோ கவரி மாதா. தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று வேணும் அல்லவா? அவர் யார் தெரியுமா? அப்பா பேர் என்னம்மா? நாக கூட்டத்தை தலைவர் நாகராஜன். நாகராஜாவே அப்படின்றாங்களே. ஆமா, அந்த ராஜாவே ஒப்பந்தானா? ஆமான்றங்கிற. சரி, நாகராஜனுக்கு கபரி மாதாளுக்கு மகளாக பிறந்த அம்மா நாகக்கண்ணி, உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கி 16 பருவமகை ஆன பிறகு உன்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? லவ் மேரேஜ். எப்படி சொல்றீங்க? நார்மலா என்ன எங்க பாட்டுனுக்கு பங்காளி தான். அதை பார்த்துட்டு தான் 3ஆம் புற காய்ச்சல் வந்துருச்சு. கண்ணம்மா, ஏமா அதாவது லவ் மேரேஜ்னு சொன்னீங்க. லவ், ஐயோ ஆயா, மை காட், இங்கிலீஷ் முன்னே சொல்ல கொடலாவட்டி போய் வச்சு காலேஜில் போற அந்த காலியா இருந்தது. உன்னை திருமணம் செய்ய ஒரு ஹஸ்பண்ட். நான் யார் மேல ஆசைப்பட்டேன்? யாரு மேல? நான் யார திருமணம் செய்தேன்? உன்னை திருமணத்தை செய்த கணவர் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவரு? என்ன அழகு! ஐயோ ஐயோ எங்களை உசி பேச்சு விட்டு எங்களை சாக வச்சுட்டு படம் திரும்ப தொட்டது அப்படி சுருங்குது. சாமி 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 சாமி. ஆமா மாமா 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 மாமா. ஆளு கையில ஒண்ணு தொட்டது சவசவன்னு போகுது. இல்ல, உன்னை திருமணத்தை செய்த கணவர் யார்? சேகரன் பார்த்துட்டு பாருங்க. அவர் என் குலத்து வேந்தார். அவர் பேர் தான் என்ன? சும்மா உட்கார வச்சு பார்த்தாவே போதுண்டி. ஆமா ஆமா, முன்னாடி உட்காந்துக்கு மாதிரி பார்க்காத போயிட்டேன். பெருமாள் ஒண்ணுங்களாட்டு அடியில கல்லுக்கு அடியில கிடந்துச்சு. கோழி குஞ்சு வந்தா 800 ரூபாய்க்கு கிடது தெரியுமா? இல்ல, உப்பட பொறுத்து யாரு? ஐயோ சொல்லு.